மேகமலை இவ்வளோ அழகாக மாறிடுச்சான்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது இப்போது. ஐயோ ஆஹா வேற லெவல். வெறித்தனம் பிச்சுக்குச்சு காய்ஸ். உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில. நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன் நான். பட் நான் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க நண்பர்களே. இப்போ நம்ம மேகமலைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. கிளைமேட்டை பாருங்கள். டிசம்பரில் இப்படி தாங்க இருக்கும் மேகமலை. வேறு லெவலில். ஆக்சுவலாக வணக்க மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் டைமில் தான் வந்து உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு 1 டே ட்ரிப்லாம் போக போகிறோங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது மதுரைக்குள்ளே கிடையாது, மதுரையிலேருந்து ஒரு 1 டே ட்ரிப்புங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழிலே தலைப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம மேகமலை தான் போக போகிறோம். ஸோ நம்ம தலைவன் கூட தான் போக போகிறோம். நம்ம கூட நம்ம தம்பி வந்திருக்காரு. ஸோ நாம் 3 பேராக சேர்ந்தால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு டைமில் நாங்கள் வந்து மேகமலை போகிறோங்க. பீக் வின்டர், இந்த வின்டர் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேகமலை போயிட்டுருக்கோம். ஸோ டிசம்பர் மந்த்து காலையில் எந்திரிக்கிறதுக்கே செம்ம கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வழியாக எந்திரிச்சு அடித்து பிடிச்சி பைக் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம்னா செம்ம குளிர், காதெல்லாம் அடைக்குது. வேறு பின்னாடி ஹெல்மெட் போடாமல் தான் உட்காந்துருக்கேன். கையில் நான் வேறு க்ளவ் போடல. வைப்பரை க்ளோஸ் பண்ணால் ஃபாகு ஃபுல்லாக அடைக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் ட்ரிப் நாங்கள் கிளம்புறோம். ஸோ மேகமலை இன் பீக் வின்டர் இதோ உங்களுக்காக. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரி இல்லைங்க, மதுரையில் இன்னி நம்ம வந்து நிறையா இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் நம்ம சேனலில் போய் பாருங்கள். மதுரை மட்டும் போய்ட்டாங்க, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ நம்ம சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்லிட்டு டப்புனு இங்கே நின்ட்டோம். நான் ஆக்சுவலாக இந்த சன்ரைஸ் வந்து தேனிக்கிட்ட வரும், அங்கே போய்லாம் நினச்சேன். நான் பார்த்தா உசிலம்பட்டிக்கு முன்னாடி வந்துருச்சு. டக்குன்னு மேலே ஏறுதுங்க. ஒரு 5 செகண்ட், நம்ம 10 செகண்ட் லேட் பண்ணாலும் மேலே ஏறுதுங்க. டோன் ஷாட் எடுத்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சன் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு மேலே ஏறிட்டாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸாக ஒரு 20-30 செகண்டில் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு மேலே ஏறிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபியில் இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து போவோம். நம்ம அடுத்து நம்ம ஃபஸ்ட் நான் தேனிக்கிட்ட ஆக்சுவலாக அந்த சன்ரைஸ் எதிர்பார்த்தேன். பட் நமக்கு எங்கள் உசிலம்பட்டிக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. பரவாயில்ல. தேனிக்கிட்ட ஒரு ஆறு மேகமலை போகிறதில்ல ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுக்கிட்ட போய்ட்டு நம்ம திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சுங்க சன்ரைஸ் பார்த்தேன். இந்த ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் சன்ரைஸை பார்த்துருக்கோம். மதுரைக்காரங்க நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு வாரம் கழிச்சு சன்ரைஸ் பார்க்குறோன்னா பாருங்களேன். ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மாதிரி சன்னி டேவாக இருந்தால் கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க எனக்கு மேகமலையில். பயங்கரமான ஆளுங்க இந்த இடம், ரொம்ப பிடிச்ச இடம் இது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கிட்ட வரும்போது வந்து பார்த்தோன்னா அந்த படித்துறமாக இருக்கலாது. அது ஆக்சுவலாக கீழே ஒரு 3-4 ஸ்டெப் இருக்கும். அதில் போய் குளிச்சுட்டு தான் வருவோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா தண்ணி நல்லா மழை பெஞ்சதுனால தண்ணி கரைக்கு மேலே போயிட்டுருக்குங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக மலையில் ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து அப்படியே மறைச்சி ஏரியாவே வேறு லெவலில் இருக்குது. நம்ம ட்ராவல் ஷாட்ஸ் வந்து பார்த்தோன்னா பெருசாக எடுக்கல. அங்கே நிப்பாடி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன, அந்த ரூட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நேராக மேகமலை செக் போஸ்ட் போயிட்டு அதுக்கு மேலே வந்து நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து
மேகமலையில் A to Z வந்து பார்த்தா எனக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்போ வந்தால் நல்லாயிருக்கும், எப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்குங்க, சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தெரியுதா போர்டு தெரியுதா? நண்பர்களே, இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் போஸ்ட்டை தாண்டி மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிளைமேட் வெதர் சூப்பராக இருக்குது. ஸோ மோட்டோ விளாகிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டை மாட்டிகிட்டு இருக்கேன். ஹெல்மெட் மவுண்ட் மாட்டிட்டு நான் மைக்கெல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு நான் மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மேகமலையில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸ்டே டியூன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம மோட்டோ விளாகிங் செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டே போக வேண்டியதான். ஒரு மாதிரி மிஸ்டியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி வெயில் அடிக்குது, ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்குது. ஆனால் சில்லுன்னு இருக்குங்க. ஸோ நண்பர்களே, கிளம்பியாச்சு. மேகமலையில் மொத்தம் 18 ஹேர்பின் பெண்டா, இது 2வது நம்ம நிற்கிறது. ஆஹா, என்னடா சில்லுன்னு இருக்கு. பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. எடுத்த உடனே இரவங்கலார் 40 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம டெஸ்டினேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழை பெஞ்சிருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக. ரோட்டில் இன்னும் ஈரம் கூட காயலை. இப்போதைக்கு ஒரே ஆறுதல் வந்து பார்த்தோன்னா சன்லைட்டு பளிச்சுன்னு இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் ஒரே ஆறுதல். அதுவும் எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்குன்னு தெரியல. செம்ம சில்னஸ்ங்க. மேகமலை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான, ஒரு க்யூட்டான, ஒரு குட்டியான ஒரு சுற்றுலாத்தலம். நம்ம தேனி, மதுரை, கம்பம், போடி, அதுக்கப்புறம் இந்த சவுத் சைடில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல சுற்றுலாத்தலம் கூட சொல்லலாம். மேலே பெருசாக கமர்ஷியலாக எதுவுமே இருக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எஸ்டேட்டு மட்டும் தான் இருக்கும். அங்கங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஒரே கடை, 2 கடை, 3 கடையாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையோ 2 கடையோ தான் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெவலப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிறையாலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக செலக்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேகமலையில் ஸ்டே பண்ணணுனாலே நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அலோவ் பண்ணுவாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. ஆஹா, கிளைமேட் டக்குன்னு மாறிடுச்சு. மேகமலை எப்பொழுதுமே வந்து பார்த்தோன்னா எங்கள் மேகக்கூட்டங்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மேகமலைன்னு ஒரு பேர். ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பாட்டம் கேம்ப், கீழ் முகாம். இங்கே ஒரு டீ கடை இருக்குது நமக்கு. ஜர்க்கின் எதுவும் இல்லை, கையில் க்ளோவு போடல, எதுவுமே போடலை. அதனால் சின்ன தூக்குது, ஆளை தூக்குது. சூப்பரான டைமில் தான் நம்ம வந்து மேகமலைக்கு வந்திருக்கோங்க. இன்றைக்கி மழையும் இல்லாததுனால வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அதே நேரத்தில் வின்டரில் இருந்துருக்குன்னா நல்ல குளிரும் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாச்சு அந்த ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி. இன்றைக்கி மிஸ்ட்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை சாணம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக இருக்குங்க. யானையில் இந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரெஷ்ஷாக போட்ட இதெல்லாம் இருக்குது, சாணம்லாம் இருக்குது. வாவ், அன்எக்ஸ்பெக்டட். சூப்பராக இருக்குது. ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நான் வந்து மேகமலை வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் ரோடே கிடையாது. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க ரோடை. அதாவது ஒரு சின்ன ரோடாக இருந்தது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரோடு போட்டிருக்கானுங்க. இப்போ கடைசி வரையுமே ரோடு போட்டிருக்காங்களாம் நைஸில். இன்னும் யானை சாணியை பார்த்தா தான் அப்படியே ஏதாவது யானை முன்னாடி வந்து நின்றுமோ அப்படின்ற மாதிரி இருந்து வருது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ சாணி இப்போ தான் ஏன் பார்க்குறேன் மேகமலையில். நின்று என்னத்தை பார்க்க, வா போகலாம். யானை சாணி தானே, யானையாக இருந்துச்சுன்னா நின்று பார்க்கலாம். எங்கே ஃபுல்லாக யானை சாணி தாங்க. மகாராஜா மெட்டு 32 கிலோமீட்டர், அதுதான் நம்ம போகிறோம் இப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து கடைசியாக நம்ம டூரிஸ்டர் அலோவ் பண்ணுற ஒரு இடம் தான் அந்த மகாராஜா மெட்டு தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம்.
நமக்கு எதுவும் தெரியாது. மேலே மேகமலைகளே மேலே வந்து நான் அந்த டேம் வரையும் போனது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்டா நாங்கள் அப்போ வரும்போது அந்த டேம் வரையும் தான் பாதை இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டேம் வரையும் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோடு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வட்டம் கொஞ்சம் ரோடெல்லாம் உள்ளே போட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ரோட்டோரத்தில் தண்ணி வருது பாருங்க. இந்த இடத்துலாம் தண்ணி வேறு வருது. நல்லா இப்போ மழை பெஞ்சிருக்கு உங்களுக்கு. எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் அப்படியே ரோட்டில் தான் கிடக்கு. ஒரு சத்தை இத்த மரம் செடியெல்லாம் நல்லா மழை பெஞ்சு ஓடிட்டு இருக்குங்க. மண்ணெல்லாம் சரிச்சு விட்ருக்கு. ஆடியோ கேட்குறேன்னு கூட தெரியல. அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். செக் பண்ணி பார்ப்போம். இறங்கிட்டு போய் செக் பண்ணுவோம். வாகைப்பூ கொண்டை ஊசி வளைவு. ஆஹா அங்கிட்டு பாருங்க. மரமெல்லாம் கீழே சாஞ்சி கிடக்கு. இங்கே வரு. அதனால தான் நேற்று பஸ்ஸு போகல உங்களுக்கு கேட்டா. நீ காலையில் கேட்டுட்டு இருந்தாங்களே பஸ்ஸு போதான்னு கேட்டாங்களே. அதனால தான் கேட்டிருப்போம் உங்களுக்கு. அந்த செக் போஸ்ட்டில் கேட்டுட்டு இருந்தார் அவங்க. பஸ் இன்னைக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா மண் சரிஞ்சிருக்கு. அதை ஃபுல்லாமே வந்து சேராக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாமே வழுக்கிற மண்ணு தான். அவனை சரீர மண்ணு தான். மண்ணோட அடர்த்தி பெருசாக இருக்காது. சின்ன மழை பெஞ்சாலும் தாங்க பாரு அரிச்சிட்டு வந்தது பாரு. அப்படியே அரிச்சு வந்திருக்கு பாரு. எப்படி அரிச்சு வந்திருக்கு பாரு. இது என்ன பண்ணுவாங்க? இது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நீ கொஞ்ச நாளில் அப்படியே அந்த இடத்துல வந்து வலையை கட்டி கல்லை வச்சு அடைப்பாங்க இந்த இடத்த. அதுதான் பண்ணுவாங்க வட்டம். இது நல்லா இருக்கு இந்த மரம். செம்மையாக இருக்குல்ல? நில்லுங்க, நின்று பார்த்துட்டே போவோம். ரொம்ப அமைதியான ஒரு இடம். மேகமலை ஏறுற இடத்துல இந்த இடம் இருக்குது. அப்படியே வந்தோடனே சும்மா பைக்கை நிப்பாட்டிட்டு அமைதியாக கீழே தண்ணி ஒரு சவுண்டு கேட்குது. சுற்றி பறவைங்க சவுண்டு. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு பரபரப்பாக இருந்து அந்த மனசு எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேகமலை ஏறப்போகிறோம். ஒரு ஓப்பனிங்காக வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு சூப்பரான வெல்கமிங் மாதிரி தான் இருக்குங்க. கிளைமேட்டும் சரி, இந்த இடமும் சரி. அப்படியே 2 பெண்டு தாங்க மாறணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மாறிடுச்சு ஃபுல்லாக. அங்கே பாருங்க. மழை பெய்யும் போது நீங்கள் ஏதாவது ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா மேகமலை மட்டும் இல்லைங்க, எங்கேண்டாலுமே பார்த்தே பிளான் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா பக்கமும் சரிஞ்சிருக்கு. ஏற்காடுலேயும் பார்த்தோம் நல்லா சரி உண்டாங்க. ஏலகிரி எந்த பக்கம் கேட்டாலும் லேண்ட்ஸ்லைடுன்றாங்க. ஸோ அதனால் பார்த்தே பிளான் பண்ணுங்கள். மழை பெய்யலை. நாங்களே இன்றைக்கி மழை பெய்யலைன்னு இருந்துச்சு. அதனால தான் வந்தோம். இல்லைனா வந்துருக்க மாட்டோம். மற்றபடி வந்து பார்த்தோன்னா வின்டரில் கிளைமேட்டு பீக்கில் இருக்குங்க. ஆஹா யானைகளாம் இதெல்லாம் யானை இந்த மாதிரி இடத்துல தாங்க ஈஸியாக நம்ம யானைகள்லாம் பார்க்க முடியும். போகிறேன் இங்கே வருங்க. ஐயோ திரும்பி இப்போ ரிட்டன் வரும்போது மழை மட்டும் பெய்யக்கூடாதுங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரது அதுதான். ரிட்டன் வரும்போது மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது. அப்படியாடா என்னத்தையும் தனவேல் பார்த்துட்டியா உங்களுக்கு? கீழே வா ஒன்று கத்துறியா? வா ஏதாவது நல்ல வியூ வந்துச்சுன்னா நிப்பாட்டுவோம். ஸோ நின்று நாங்கள் பொறுமையாக தாங்க போக போகிறோம். ஒரு அவசரம் கிடையாது. இன்றைக்கி நாள் முழுக்க இது வந்து எங்களுக்கான நாள் தான் அது. ஸோ அதனால் வந்து இதில் நாங்கள் எந்த அவசரமும் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஜாலியாக பார்த்துட்டு போக போகிறோம். ஸோ இங்கே பாருங்க தண்ணியை. ஸோ ஒவ்வொரு கொண்டை ஊசிக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு பேர், ஒரு மலரோட பேர் வச்சுருக்காங்க. இருவாச்சி, அல்லி, வாகை, குறிஞ்சி, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பூவோட பேர் வச்சுருக்காங்க. அங்கே வாருங்க மேலே. ஆத்தாடி செம்ம அதுங்க. தனவேலு குசியாக ஒரு மிஸ்ட்டு அப்படியே போய் பாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. காலையில் எங்கே வருங்க மணி எத்தனை மணி? 10 மணி தான் ஆகும்னு நினைக்கிறேன். மேகமலை இவ்வளோ அழகாக மாறிடுச்சான்ற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இப்போது செம்மையாக இருக்குங்க. நானும் ஒவ்வொரு இடத்துல சொல்லிகிட்டே தான் வர்றேன். நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இந்த மிஸ்டெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரில. ஆனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வேறு லெவலுங்க. மேலே பார்த்துட்டே கீழே விட போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அழகான இடத்துல வந்து ஆபத்துங்களும் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷனாக பைக் ஓட்டணுங்க. கான்சன்ட்ரேஷனாக
அப்போ ரெக்கார்டு போட்டதாங்க இன்னும் நான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு மேபி வீடியோவில் கட் பண்ணி காட்டுவேன். ஆனால் எனக்கு கட் பண்ணவே மனசு வரலைங்க. இதில் மைய முகாம் நம்ம பாட்டம் கேம்ப்லேருந்து இப்போ சென்ட்ரு கேம்ப் போட்டோம். ஐயோ ஆஹா வேற லெவல். வெறித்தனம் திங்கு சிக்கு ஓடி ஆடி வேலையாண்டு. நிறைய மைக்கீஸ் இருக்கு இந்த இடத்துல. ஹாஸ்டல் இந்த இடத்துல. ஆமாம், நான் இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு காட்டேஜ் ஒன்று பார்த்தோம். இந்த அருகில் தமிழன் தங்கும் விடுதி. மலையாளியில் வந்து தங்க விட மாட்டாங்க உங்களுக்கு, சும்மா ஜோக்கு. யார் வேண்டாலும் நீங்கள் தங்கலாம். கோபுரம் எப்படி எல்லாத்தையும் நீட்டாக கிளியராக காட்டிடும். பட் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஏறிட்டு இருக்கு என் தலைக்கு மேலே. மகாராஜா விட்டு இனியும் 21 கிலோமீட்டர். அடி மிஸ்டுக்குள்ளே பனிக்குள்ளே மறைய போகிறேங்க. வேறு லெவல். இங்கே வேறு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு வருங்க. ராஜா ஹந்துவான் காஃபி எஸ்டேட். கீழே எஸ்டேட்டு போகிற பாதை. அப்பா பிச்சு உதறுதுங்க. வாவ் 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 வாவ். எதிர்பார்க்கவே இல்லைங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஏதோ ஒரு ட்ரையாக ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்றைக்கி. மழை வேறு இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. காய்ஸ், உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரில. நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன் நான். பட் நான் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. மேகமலைனாலே ஆக்சுவலாக இந்த ஒரு கிளைமேட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த ரைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்குலாம் பெருசாக இடங்கள் கிடையாது. போகிற வழியில் நீங்கள் அழகாக நின்று என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இந்த பாய்ஸ் நின்று என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஆஹா 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 5 கிலோமீட்டர் தாங்க மேகமலைக்கு. இனியும் சுத்தமாக தெரில. இந்த பக்கம் பழிச்சுட்டு நண்பர்களே, இப்போ நம்ம மேகமலைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. கிளைமேட்டை பாருங்கள். டிசம்பரில் இப்படி தாங்க இருக்கும் மேகமலை. வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக மேகமலைன்னு பேர் வந்தது காரணமே வந்து எப்பயுமே மேகக்கூட்டங்கள் வந்து இந்த மலையை சூழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பீக்கில் இருக்குங்க. என்னை சுற்றி அப்படியே மிஸ்ட்டு மூடிடுச்சு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் என்னை சுற்றி அப்படியே மிஸ்ட்டு ஃபுல்லாக மூடிடுச்சு. ஓடிக்கிட்டே தொலைஞ்சு போயிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு நான் வந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு தெரியல, எந்த அளவுக்கு உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு தெரியல. பட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேட்டுக்குள்ளே, ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு மிஸ்ட்டுக்குள்ளே நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். எஸ், இன்றைக்கி எனக்கான டே.